ஹலோ ப்ரோஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம getStaticPaths தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் getStaticProps பார்த்துருந்தோம். இட்ஸ் சிமிலர் தான் ரெண்டுமே. பிகாஸ் த இஷ்யூ என்ன அப்படின்னா குவைட் சிம்பிள். getStaticPaths வந்துட்டு getStaticPropsல வந்துட்டு இங்கே நம்ம யூசர்ஸை ஃபெச் பண்ணோம் போன வீடியோவில். பிகாஸ் இது வந்துட்டு ஒரே ஒரு லிஸ்ட் பேஜ். ஸோ இந்த ஒரே ஒரு டேட்டா வச்சு தான் இந்த பேஜோட ஸ்டாட்டிக் டேட்டா இருக்க போகுது. ஸோ இட்ஸ் லிஸ்ட் பேஜுக்காகட்டும் மெயின் பேஜுக்கு நம்ம ஒரே ஒரு தடவை தான் ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ பட் யூ கேன் சி யூசர்ஸ் லிஸ்ட் இதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிற பேஜ். ஸோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோபோக்கு போகுது, ரைட்? ஸோ இந்த கேஸில் வந்துட்டு ஐடி வந்துட்டு டைனமிக். ஸோ ஒவ்வொரு பேஜுமே வேறு வேறு. யூ கேன் சி இது வேறு, இந்த கண்டென்ட் வேறு. ஸோ கண்டென்ட் வந்துட்டு மாடிஃபை ஆகுது. பிகாஸ் இது வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோபோவுக்குமே இந்த டேட்டா மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் யூ கேன் சி இதை கிளிக் பண்ணால் 2 ஒரு டிஃப்ரெண்ட் பேஜ், இதை கிளிக் பண்ணால் 3 ஒரு டிஃப்ரெண்ட் பேஜ். ஈவன் தோ நம்ம வந்துட்டு ஐடி நீங்கள் டைனமிக்காக கொடுத்துருந்தாலுமே, பட் நம்ம இங்கே பேசிக்காக சைட் ஜென்ரேட் ஆகும்போது இது எல்லாமே வேறு வேறு பேஜ் தான். ஓகே, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிகாஸ் இந்த டேட்டா நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு ஸ்டாட்டிக்கில் தான் நம்ம சைட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த டேட்டா ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம ஏன் பில்ட் டைம்லேயே இந்த பேஜ் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணிடக்கூடாது? கேன் சி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு லூப் பண்ணி இங்கே ஒவ்வொரு யூஸராக ஃபைன் பண்ணி டீட்டெயில் பேஜுக்கு அனுப்புகிறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்ரோச். பட் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பில்ட் டைம்லேயே நம்ம எல்லா பேஜையுமே ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஸோ பிகாஸ் இது சின்ன கண்டென்ட் தான், நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனோ ஒரு ஃபாஸ்ட்டோ தெரியாது. பட் ஸ்டில் ரொம்ப நிறையா கண்டென்ட் இருக்கிற பேஜஸ் டீட்டெயில் பேஜுக்கெலாம் வரும்போது ஸோ இட் வில் பி பெட்டர் அப்ரோச். ஸோ ஜஸ்ட் அது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக getStaticPaths யூஸ் பண்ணி ஜஸ்ட் getStaticPaths போய்க்கலாம். குவைட் சிம்பிள். ஸோ நம்ம என்னென்ன பேஜை என்னென்ன ஐடிக்கு வச்சு ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரீடிஃபைன் பண்ணணும். யூ கேன் சி ஸோ இப்படி தான் ஒரு அரே ஆஃப் பேத்ஸ் நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் getStaticPaths யூஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் நம்ம getStaticPropsம் யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அந்தந்த இண்டிவிஜுவல் பேஜுக்கான டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ திங்க் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஐடிக்கும் இங்கே டேட்டா ஃபெச் பண்ணுறாங்க. பட் நம்மகிட்ட யூசர் ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ தட் நம்ம இதை பண்ண போகிறது இல்லை. எஸ், திஸ் இஸ் த திங். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஜஸ்ட் ஐடி.js நான் போய்க்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டில் நம்ம கோடை சேஞ்ச் பண்ணிட்டு இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜஸ்ட் ஐடி.js இந்த ஃபங்க்ஷனை ஹுக்கப் பண்ணிக்கிறேன். தட் திங் இஸ் I can see where is that. Sorry, getStaticPaths. இதுதான் ஃபங்க்ஷன், ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன் getStaticPaths. அது வந்துட்டு பேத்ஸையும் ஜஸ்ட் ஃபால் பேக்ன்ற ஒரு ஃப்ளாகையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே போட்டுக்கிறேன் போர்ட் ஏசிங் getStaticProps இல்லை paths. Why it's importing? I don't want to import. So getStaticPaths, this is the function. So let's go. So quite simple, return object with paths array. ஸோ இந்த paths array பேசிக்காக என்ன அப்படின்னா, என்னென்ன பேஜஸ் எவ்வளோ பேஜஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். பேசிக்காக நமக்கு யூ கேன் சி 10 யூசர்ஸ் இருக்காங்க, 10 பேஜஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 10 ஐடியை நம்ம இங்கே பேத்ஸில் கொடுக்கணும். ஓகே, தென் ஃபால் பேக் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ ஃபால்ஸ் வச்சுக்கலாம். அதை வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் இன்டெப்த்தாக ஃபால் பேக் பேஜஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் another வீடியோ. பட் ஃபால் பேக் என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு பேத் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஃபார் ஹேண்டிலிங் error pages or 404 page whatever we can do, அது apart from this one. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பேசிக்காக ஐடி, பிகாஸ் நம்ம வந்துட்டு why I'm putting ID is because நம்ம இங்கே ஐடின்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ID colon 1, ஸோ ID colon 2 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த ரோபோஸ், ரைட்? ஸோ நம்ம இதை இப்படியே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் we need to get ரோபோஸ், ரைட்? ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் இண்டெக்ஸில் போனோம் அப்படின்னா, ஸோ இதையே தான் நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ we can just copy it. ஸோ
யூசர்ஸை ஃபெச் பண்ணியாச்சு. ஆல் யூசர்ஸ் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் சம்திங் ராங். இட்ஸ் நாட் ஃபார்மேட்டிங். ஐ காட் இட். என்ன அப்படின்னா ஜஸ்ட் async இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, ஸோ நவ் இட் வில் ஃபார்மேட். ஸோ இப்போ யூசர்ஸ் கிடைச்சிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த யூசர்ஸ் பேசிக்காக லூப் பண்ணி இந்த யூசரோட ஐடியை தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது. ஸோ இந்த அரேவை தான் நம்ம அகைன் ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் குவைட் சிம்பிள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. we can just map the users dot map users dot map and just return the object with an id. That's it. User copy we need to state a return பண்றதுனா we can just inside square brackets, so rounded brackets, sorry. The user basic id colon user dot id. That should be it. ஸோ இப்போ வந்துட்டு யூசர்ஸோட லைக் இப்போ இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் குவைட் சிம்பிள். உங்களுக்கே தெரியும். இட்ஸ் லைக் ஐ ஹவ் ஷோன் இட். இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் இதுதான் இட்ஸ் இட். பட் ஐ மேட் ஒன் மிஸ்டேக் ஆக்சுவலி. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் நாட் லைக் யூசர் ஐடி மட்டும் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. லைக் இன்க்ளூடிங் பெராம்ஸ் அப்படின்ற பெராம்ஸ்குள்ளே நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். Params colon another object user dot id. That's it. That should be it. ஸோ என்ன அப்படின்னா பேட்ச்குள்ள பெராம்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன பெராம்ஸ் அனுப்பணுமோ அதை இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்னொரு பெராம் வேணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்துட்டு நம்ம ரோபோட நேம் அனுப்பணும்னா யா வி கேன் டூ இட். தட்ஸ் வை வி அவங்க வந்துட்டு நெஸ்டட் ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. தட்ஸ் கூல். பேத்தஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, நம்ம ஃபால் பேக்கும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு 10 பேஜஸ் அட் பில்ட் டைம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்மகிட்ட 10 யூசர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த யூசர்ஸ் இனி நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் வி டைரக்ட்லி ஃபெச்சிங் இட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிவிஜுவல் யூசர். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூசருக்கான ஒவ்வொரு ரோபோக்கான பேஜ் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும் பேசிக்கா. ஸோ யூசர்ஸ் நாட் டிஃபைன் பிகாஸ் நம்ம இங்கே யூசர்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ வி நீட் டேக் இட் எஸ் அ ப்ராப். அதை நம்ம இப்போ பண்ண தான் போகிறோம். யூசரை பாஸ் பண்ணணும். பட் அதுக்கு வந்துட்டு அகைன் நம்ம கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணணும். I'll explain clearly. ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் பேஜஸை ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிற கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் நம்மளுக்கு தெரியும். கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் எதுக்குன்னு ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன் தட். கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஜுக்கான கண்டென்ட்டை ஜஸ்ட் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு போய் ப்ராப்ஸாக பாஸ் பண்ணும். தட்ஸ் இட். பேசிக்காக கெட் ஸ்டாட்டிக் பேத்ஸ்ன்றது பேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நாட் ஃபார் சென்டிங் எனி ப்ராப்ஸ் ஆர் லைக் தட். பேட்ஸை ஜென்ரேட் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இன்கேஸ் காம்பனண்ட்டில் இந்த பெராம்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம பேஜோட கண்டென்ட்டை கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸில் தான் நம்ம ஃபெச் பண்ணுவோம். கெட் ஸ்டாட்டிக் பேட்ஸில் கிடையாது. மேபி அந்த வேர்ட்ஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பட் ஹோப் யூ கிளியர். ஸோ கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் இங்கே வந்துட்டு பேசிக்காக கான்டாக்ஸ்ட் வரும். கான்டாக்ஸ்ட். ஸோ பேசிக்காக யா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெராம் இங்கே தான் வரப்போகுது. தட்ஸ் அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஆல்ரெடி உங்களுக்கு next.js தெரிஞ்சிருக்கும் மேபி. ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். யூ கேன் சி. ஸோ அகைன் நம்ம வந்துட்டு லைக் இது ஃபுல்லாக யூசர்ஸ் ஃபுல்லாத்தையும் ஃபெச் பண்ண தேவையில்லை. பட் சேம் திங் வி கோனா டூ. அதனால காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதுக்காக கான்டாக்ட்ஸில் நம்மளுக்கு பெராம்ஸ் கிடைக்க போகுது. ஸோ வி கேன் டேக்கன் டீஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ அது வேணாம் நம்மளுக்கு. ஜஸ்ட் இப்படியே நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி மோர் கிளீனர். ஸோ இங்கே வந்துட்டு யூசர்ஸ் ஸ்லாஷ் ஐடியை பாஸ் பண்ணணும். So I'm just passing it as perams.id and இதை வந்துட்டு நான் template string மாத்திக்கிறேன். So now it should be dynamic string. That's it. So again fetch பண்ணியாச்சு. Now இது users இல்லை, user. So get static props நம்மளுக்கு என்ன பண்ணுன்றது நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட காம்பனண்ட்டுக்கு தேவையான ப்ராப்ஸை பாஸ் பண்ணும். ஸோ அகைன் ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள we are just returning this user. That should be it. இப்போ இந்த யூசரை ஜஸ்ட் இங்கே நம்ம ப்ராப்பராக ரிசீவ் பண்ணிக்கலாம். யூசர் அண்ட் தென் we can pass it. We can remove this one.
that's quite cool. And also நம்மளுக்கு இந்த ரவுட்டரும் தேவையில்லை, பிகாஸ் நம்ம ரவுட்டர்ல இருந்து நம்ம எதுவுமே எடுக்கிறது கிடையாது. பிகாஸ் நம்ம டேட்டா கண்டென்ட் எல்லாத்தையும் நமக்கு கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸே புல் பண்ணி கொடுத்துருது. எஸ், ஜேசன் பிளேஸ் ஹோல்டருக்கு நம்ம ஐடியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இண்டிவிஜுவல் யூசர் மட்டும் கிடைக்கும். ஸோ எஸ், தட்ஸ் ஆல்சோ தே ஹேவ் அன் ஏபிஐ ஃபார் தட் ஆல்சோ. ஸோ நவ் you can just reload it. Hopefully we'll get id was not provided as a string. Yeah. ஸோ இந்த ஐடி என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, பிகாஸ் பெராம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக தான் அனுப்பணும். ஸோ பேசிக்காக யூசர்ஸ் we can just see json placeholder.typecode.com போனோம் அப்படின்னா யூசர் எல்லாமே வந்துட்டு you can inside users you can see இது நம்பராக இருக்குது. நம்ம பெராம்ஸை ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ. ஸோ பேசிக்காக 2 string போட்டுடலாம். string, that should be it. Now it should work, hopefully. Yeah, we got it. இப்போ பேசிக்காக getStaticProps என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே நம்ம பேஜஸ் டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணணும், பிகாஸ் we having the id inside we have getStaticPaths method. ஸோ we can see எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். next.js இந்த பேக் எண்ட் அதுதான் பண்ணும். ஸோ paths லைக் யூசர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 10 யூசர்ஸ் இருந்தால் 10 paths இருக்குது. ஸோ நம்ம 10 paths ஜென்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் ஈச் path getStaticProps ரன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பெராம்ஸ் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்கும் இட்ஸ் ஜஸ்ட் ஜென்ரேட் த ப்ராப்ஸை ஜென்ரேட் பண்ணி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். தென் யூசருக்கு பாஸ் பண்ணுறோம், விச் இஸ் கெட்டிங் த பேஜ் த ரைட் வே, ரைட் மேனர். இதுதான் பெஸ்ட் வே. திஸ் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு டைனமிக் கண்டென்ட் லைக் ஃபார்ம்ஸ், மல்டிபிள் லெவல் ஆஃப் ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான திங்ஸ்லாம் இதில் இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன். ஸோ ஸ்டாட்டிக் சைட்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம டைனமிக்காக ஏபிஐயில் வர கண்டென்ட்டை வச்சு next.js யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக்காக சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ரெண்டு தான், getStaticPaths and getStaticProps. Hope that's clear. So yeah, it will be a short video and hopefully I explained well அப்படின்னு நினைக்கிறேன். So see you in the next video guys. Bye bye.